இந்து விரோத போக்கு திராவிடன் மாடல் ஆட்சி நடைபெறுகிறது அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய ஒரு பாஜகவை சேர்ந்த தலைவர்களும் இந்து தொண்டு தலைவர்களும் கேட்கறதை விட நான் யார் கேட்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் உள்ள மாண்புமிகு முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சரை கேட்கணும். சிறுபான்மையிற்கு பாதுகாவலான ஒரு போலி பிம்பத்தை திமுக தொடர்ந்து ஏற்படுத்தி இருக்கிறத விஜய் பிம்பம் உடைக்கணும். எங்க உடைச்சார் தெரியுமா? அரண்மனையில உடைச்சார். இன்றைக்கு பாலிஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனைக்காக கூவுற வாயை வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிற அந்த வாடகை வாய்கள், அமீர் வாய், பிரகாஷ் ராஜ் வாய், எங்கேயோ இங்கே போராட்டம் பண்ணார் பாரு பிரகாஷ் ராஜ், வெற்றிமாறனே, இனி எவனோ பண்ணா பாருங்க. அந்த வாடகை வாயெல்லாம் எங்க? நாங்கள் தமிழ்நாட்டில் 5 பெரிய திட்டங்கள் போட்டோம். அதுல 4 திட்டங்களுக்கு மகாத்மா காந்தி தேசப்பிதா பேர் வச்சோம், ஒண்ணுதான் கலைஞர் பேர் வச்சோம். அதனால மகாத்மா காந்தி பேரை மோடிஜி அவர் எடுத்துட்டார், நாங்க போராட்டம் பண்ண போறோம் சொன்னா வரவேற்கலாம். மானம் கட்டவனே, கலைஞர் பேரும் நம்ம அண்ணா பேரை தவிர உனக்கு எவனா பேர் தெரியுமா? சிறுபான்மையர் ஓட்டுக்கு ஆசைப்பட்டு திமுக அரசாங்கம் பெரும்பான்மை ஓட்டை இழக்க போகிறது. திருப்பரங்குன்றம் பெரிய சாட்சி, பலி இருக்கு. இன்னைக்கு பூர்ணச்சந்திரன் செத்து கிடந்த போய் எட்டி பாத்தியா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளரான வெங்கடேஷ் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் ஜி. சார், ஆக்சுவலாக எப்பவுமே பார்க்க முடியுது, ஒன்றா கிறிஸ்மஸ் வந்தால் கேக் வெட்ட போயிடுறாங்க, அது எந்த கட்சியினராக இருந்தாலும் சரி. இல்லை அப்படின்னா ரம்ஜானு அந்த மாதிரி விஷயங்களுக்கும் போயிடுறாங்க. ஆனால் யாருமே இந்த கோயிலுக்கு இந்த கும்பாபிஷேகம் ஆகட்டும் இல்லை மற்ற விஷயங்களாகட்டும் யாருமே கலந்துக்க மாட்டேங்கிறாங்களே. முக்கியமாக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் ஆகட்டும், ஏன் இப்போ விஜய் முதற்கொண்டு பண்ண மாட்டேங்கிறாங்களா சார்? எதனால சார் அப்படி? இது இந்து விரோத போக்கு திராவிடன் மாடல் ஆட்சியில் நடைபெறுகிறது அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய ஒரு பாஜகவை சேர்ந்த தலைவர்களும் இந்து தொண்டு தலைவர்களும் கேட்கறதை விட நான் யார் கேட்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் உள்ள மாண்புமிகு முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சரை கேட்கணும். அவருடைய மகள் செந்தாமரை ஒவ்வொரு கிரிவலத்துக்கும் திருவண்ணாமலை போய் கிரிவலம் சுற்றுறாங்க. சண்டியாகம் ஒவ்வொரு முறையும் சபரீசன் பண்ணுறாரு. இவங்க 3 பேருமே நமக்கு கண்ணுக்கு தெரிந்து நேரடியாக தெய்வ பக்தி உடையவர்களை அவங்க அந்த கேள்வி அவங்க எழுப்பணுமா இல்லையா? நம்ம எழுப்புறதை விடுங்க, ஏன்னா நம்ம சொல்லி 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 அழுத்து போச்சு. ஏன்னா நம்ம 1940 சுதந்திரம் அடைஞ்சு 67 இவங்க ஆட்சி முடிச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். இவங்க சொன்ன மாதிரி இல்லை, கேட்ட மாதிரி இல்லை, நம்மளை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேன்றாங்க. எங்கன்னா வீரமணி கிட்ட நம்ம கெட்ட பேர் வாங்கிடுமா, வீரமணி கோச்சி போகிறோம்னு சொல்லி வீரமணிக்கு பயப்படுறாங்க தவிர நம்மளெல்லாம் இந்து சொந்தங்களுக்கு மேலே அவங்க ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு தான் செயல்படுறாங்க. கரெக்டா? அப்போ இன்றைக்கு பங்களாதேஷில் இந்துக்கள் ஏற்கனவே ஒருத்தர் மாணவர் தலைவர் அடித்து கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட டைமில், சுடப்பட்ட டைமில் ஒரு இந்து மரபினரை அடித்து கொன்று எரிச்சு தலையில ஹிட்லரை தொங்க விட்டுருக்காங்க. முசோலின்லாம் அப்படிதான் தொங்க விடுவாங்க. அந்த அளவு அவன் என்ன பண்ணான்னு தெரியல. ஹிட்லரை சுட்டும் கோவம் அடங்காமல் தெருமுனையில் தலைகளை தொங்க விடுவாங்க. முசோலின் அப்படி தொங்க வச்சுருக்காங்க இட்டாலி அதிபரை. அந்த மாதிரி அது கொலை வெறி தாக்குதல் நடத்தினதுக்கு இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் ஏன் கண்டனம் தெரிவிக்கல? ஏன் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் கூடலை? எங்க போனா இந்த அமீர், எங்க போனா இந்த பிரகாஷ் ராஜ், எங்க போனா இந்த வெற்றிமாறன், எங்க போனாரு ஜவஹர்லா, எங்க போனாரு திருமாவளவன், எங்க போனாரு செல்வ பெருந்தகை, எங்க போனாரு? ஏன் அப்படி கேட்குறேன்னா, இஸ்ரேல் காசா பிரச்சனையும் இஸ்ரேலுடைய பாலிஸ்தீன வார் வரப்ப போர்வையை போத்திக்கிட்டு ராஜரத்ன ஸ்டேடியில் கூவுனீங்களே, எதுக்கு கூவுனீங்க? சிறுபான்மையர் ஓட்டு நமக்கு வேணுன்ற ஒரே காரணத்துக்கான கூவுனீங்க. அப்ப பெரும்பான்மை ஓட்டு உங்களுக்கு வேண்டாமா? பெரும்பான்மை ஓட்டு வேணான்னு நீங்கள் நினைச்சா கூட நம்மளுடைய சக மனிதன், நம்ம மண்ணில் பிறந்த ஒரு இந்து வம்சாவளியினர் அடிச்சு கொல்றதுக்கு குறைந்தபட்சம் ஒரு போராட்டத்தை இங்கே நடத்திருக்குமா இல்லையா? கண்டனம் தெரிவிச்சிருக்குமா இல்லையா? அப்ப ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பையும் திமுக அரசாங்கம் காட்டுன்றது தெளிவா தெரியுதா இல்லையா? இதுல எதுவும் மாற்றம் இல்லை. இன்னைக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ராய்ப்பூர் பெஜ்பூர்ன்ற ஒரு இடத்துல கிறிஸ்தவ மதத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறப்ப யாரோ போய் உடைச்சிருக்கான். இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட். ஃபர்ஸ்ட் கண்டன குரல் எங்கிருந்து வருது? திமுக இருந்து வருது. எப்படி நம்மளை எவ்வளவு முட்டாளாக்கிட்டு இருக்கு இந்த அரசாங்கன்றது புரிஞ்சுக்கோங்க. எவனோ ஆர்வ கோளாறுல ஒன்று பண்றான், நம்ம அதை அனுமதிக்கல. நம்ம அது இன்னைக்கு மோடிஜி அவர்களே தேவாலயங்களில் போயிட்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுறாரு. நம்ம அதை அனுமதிக்கல. இந்த நாட்டில் பிறந்தவர்கள் அவர்கள் வாழ்வியல் முறைப்படி, அவர்கள் ஒரு மத முறைப்படி அந்தந்த தெய்வங்களை வணங்கலாம் அப்படின்றது சட்டம் சொல்லுது. கான்ஸ்டியூஷன் அனுமதி கொடுத்துருக்கு, மாற்று இல்லை. ஆனா இந்துக்களுக்கு ஒரு கோயிலுக்கு போறப்ப ஏதோ ஒரு பிரச்சனையை அடித்து கொல்லப்பட்டாலோ, திருச்செந்தூர் கோயிலில் ஒருத்தர் மூச்சடிச்சு செத்தாலோ, இப்போ வேற எங்கேயாவது இவங்க பாதுகாப்பு காரணமா இந்துக்கள் யாருன்னா கோவிலையோ வெளியே எங்கேயோ செத்தாலோ, இந்துக்களுடைய திருவிழாக்கள் ஏதோ ஒரு அசம்பாவிதம் இருந்தாலும் கண்டனம் தெரிவிக்காத திமுக அரசு எவனோ ஒரு ஆர்வ கோளாறுல ஏதோ ஒன்று பண்ணிட்டான்றப்ப நீங்க முந்திரி கொட்டத்தனமா நீங்க எக்ஸலவத்தில் பதியிடுறீங்களே.
சிறுபான்மைக்கு எதிராக ஆதரவா இருக்குன்னு காட்டுறீங்களே, இந்த சிறுபான்மையிற்கு ஆப்பு வைக்க தான் விஜய் வந்திருக்காரு. நான் சொல்றேன், இந்த சிறுபான்மையர் வாக்குக்கு தான் விஜய் நாங்கள் வந்து வரவேற்கிறேன். விஜய்க்கு எனக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய காழ்ப்புணர்ச்சி அரசியல் ரீதியான பிரச்சனை இருந்தாலும் ஓரம் கட்டினாலும், சிறுபான்மையருக்கு பாதுகாவலான ஒரு போலி பிம்பத்தை திமுக தொடர்ந்து ஏற்படுத்தி இருக்கிறத விஜய் பிம்பம் வந்து உடைக்கணும். எங்க உடைச்சார் தெரியுமா? அரண்மனையில உடைச்சார். அரண்மனையில் நடக்கிற கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் எப்போதுமே பெருங்கொண்ட தலைவர் தான் கலந்துப்பாங்க. ஜெயலலிதா அம்மா கலந்துருக்காங்க. இப்போ நான் 4 நாள் முன்னாடி நடந்துச்சு. நாகர்கோயில் இருக்குல்ல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரண்மனை கிறிஸ்துமஸ் பெருவிழாவது ஒரு ஃபேமஸானது. ஐயா வைகுண்ட வழி ஒரு ஃபேமஸ் மாதிரி நமக்கு இங்கே ஒரு திருவிழா வருதுல்ல, ஒரு கோயிலுக்கான ஒரு திருவிழா வந்து முக்தி அடைந்த நாள் தோற்றுவி கட்டினார் மதுரை ஆண்டாள் அழக திருவிழா. அந்த மாதிரி அரண்மனை கிறிஸ்துமஸ் பெருவிழான்றது பெரிய திருவிழா. ஒட்டுமொத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அங்கே கூடுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுமையான தலைவர்களை மட்டும்தான் அழைப்பாங்க. ஆளுமையான அதிகாரமிக்க தலைவர்கள் அழைப்பாங்க. போன முறை மாண்பு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்துருக்காரு. அதுக்கு முந்தின முறை ஜெயலலிதா அம்மா கலந்துருக்காங்க. எடப்பாடி கலந்துருக்காரு. இந்த முறை யாரம்மா கூப்பிட்டுருக்காங்க? அவங்க அவனுடைய பார்வையில் அவனுக்கு ஆளுமையான தலைவர் யாரு? விஜய். ஏன் விஜயை கூப்பிடுறாங்க? எவனையோ கூப்பிட்டு வந்து எவனையோ கொண்டு வந்து மேடையில் நிறுத்தி எவனையோ வளர்த்து அவன் பின்னாடி நம்ம போய் கையேதி நிற்கிறதுக்கு நம்மாலே ஒருத்தன் வந்துட்டாயா, நம்ம கிறிஸ்தவன் ஒருத்தன் வந்துட்டாயா. ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஜோசப் விஜய் வந்துட்டாரு. அப்போ எதுக்கு நமக்கு ஜெயலலிதா தேவையில்லை, எடப்பாடி பழனிசாமி தேவையில்லை, மற்ற லீடர்ஸ் யாருமே தேவையில்லை, நம்ம இனத்தை சேர்ந்தவனே ஒருத்தன் வந்துட்டான்னு சொல்லி விஜய்கிட்ட போயிட்டு நீங்கள் வாங்க. விஜய் வழக்கம் போல் தெரியுமா, அவர் வீட்டை விட்டு வெளியே வருவாரா? வீட்டை விட்டு வெளியே வச்சா அவருக்கு வந்து கிளி வந்துடும். அதனால் வீட்டை விட்டு அவர் வரல. ஆதவ அர்ஜுனாவையும் மற்றவரையும் அமுச்சு வைக்கிறார். அவன் என்ன அடிக்கிறான்? எப்படி அடிக்கிறான்? அந்த தொகுதிக்கான ஆட்களை அவன் கூப்பிட்டாகணும்ல. நீங்கள் வெளி தலைவர்களை கூப்பிடுறது ஓகே, அந்த தொகுதிக்கான ஆள் யார்? எம்பி யார்? விஜய் வசந்த். ஓகே, அவன் யார்? அவர் யாருன்னா கிறிஸ்தவ நாடார். அவர் பெரும்பான்மை மக்களுக்கான ஒரு பிரதிநிதி. சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார். இந்த பேர்லாம் போட்டு ஆதவ அர்ஜுனா போட்டு பத்திரிகை அனுப்பிச்சாச்சு. திமுகவுக்கு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ரூம் போட்டு அழுகிறானுங்க. இவனுங்கன்னா இப்படி பத்திரிகை அடிக்கிறானுங்க, போயிடுவானுங்களோ அப்படின்ட்டு. விஜய் வசந்தும் ராஜேஷ்குமாரும் கலந்துக்கூடாதுன்னு பெரிய ப்ரெஷரை டெல்லியிலேருந்து கொடுத்து அவங்க 2 பேர் போகல. ஏயா நீங்கள் போகலன்னு போய் கேள்வி வச்சரமா சொல்கிறாரு. எங்கள் பேரை குட்டியாக போட்டாங்க, எங்கள் பேர் பெருசாக போனாங்க. நாங்கள் படா ஆத்மி பெரிய ஆள். நாங்கள் எங்கள் பேரை குட்டியாக போட்டிங்க, அந்த குட்டியாக போட்டதுனால அந்த குட்டி ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போகலை அப்படின்னு அவன் எஸ்கேப் ஆகிட்டு. யார் போகிறாதுக்கு? திருச்சி வேலுசாமி போகிறாரு. அங்கே லோக்கல் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எல்லாம் போயிட்டு தாவேகாவும் காங்கிரஸும் மிக இணக்கமாக செயல்படுது, கூடிய விரைவில் நல்ல செய்திகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, இன்றைக்கு இது நாள் வரையும் மாற்று கட்சியினுடைய தலைவர்களை ஒரு பெரிய ஆட்களாக அழைத்து வந்த அந்த அரண்மனை கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் இன்றைக்கு என்னுடைய இனத்தை சேர்ந்தவனே வந்தா போதுன்ற கண்டிஷனுக்கு வரான். அதுதான் சொல்றேன், திமுகவுடைய ஹாட் கேக் சிறுபான்மையர் ஓட்டுக்கு வச்சாச்சு ஆப்பு. யார் மூலம் வச்சிருக்குது? விஜய் மூலம் வச்சிருக்குது. ராய்ப்பூர்ல எவனோ ஒருத்தன் ஏதோ கிறுக்குத்தனமா ஒரு விஷயம் பண்ணதுக்கு நீ முதலாளா நீங்க மாண்புமிகு முதலமைச்சர் இங்கே வந்து நீங்கள் வெளியிடுறீங்களே. பங்களாதேஷில் இவ்வளோ கலவரம் நடந்திருக்கு, ஒரு மூச்சு விட்டீங்களா? ஏற்கனவே இந்துக்கள் கொல்லப்பட்டதுக்கும் மூச்சு விடலை. அதுக்கு நம்ம எதிர்த்து இங்கே போராட்டம் நடத்துறோம்னு சொல்லி பர்மிஷன் கேட்க ராஜரீதி சிங் போராட்டத்துக்கு பர்மிஷன் தரல. இந்து விரோத கட்சி, இந்து விரோத ஆட்சி, நம்ம தடையை மீறி ப்ரோக்ராம் பண்ணி நம்ம அரெஸ்ட் ஆனோம். நல்லா ஞாபகம் இருக்கு. ராஜரத்ன ஸ்டேடியில் தடையை மீறி நாங்கள் நம்ம போராட்ட காலத்தை பண்ணி நாயனார் வந்து போராட்டம் பண்ணி அரெஸ்ட் ஆகணும். இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பாலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனைக்காக கூவுற அந்த வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிற அந்த வாடகை வாய்கள், அமீர் வாய், பிரகாஷ்ராஜ் வாய், எங்கேயோ வந்து இங்கே போராட்டம் பண்ணார் பாரு பிரகாஷ்ராஜ், வெற்றிமாறனே, இனி எவனோ பண்ணா பாருங்க. அந்த வாடகை வாயெல்லாம் எங்க? பெரும்பான்மை இந்துக்கள் உள்ள நாட்டில் தானே வாழ்ற. பெரும்பான்மை இந்துக்களுக்கு விளைவிச்ச பொருட்கள் தானே மானங்கெட்டு போய் நீ திங்கிற. இப்படியே சொல்கிறேன், மானங்கெட்டு போய் நீ திங்கிற. பெரும்பான்மை இந்துக்கள் தானேப்பா இங்கே விளைவிக்கிறாங்க இது நெல்களை. பெரும்பான்மை இந்துக்கள் தானேம்மா இங்கே இருக்கக்கூடிய எல்லா விவசாய பொருளுக்கும் உனக்கு நீ உயிர் வாழ்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் எவன் கொடுக்கறது? சிறுபான்மையரை கொடுக்குறான். சிறுபான்மையரோட பங்கு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பெரும்பான்மை யார் கொடுக்குறா? இப்போ நீங்கள் வந்து 100 ஏக்கர் வயல் இந்தியா ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் 90லேருந்து 95 ஏக்கர் அந்த வயல் யாருக்கு சொந்தமாக இருக்கு? இந்துக்கள் தானே சொந்தமாக இருக்கு. 5% தானே சிறுபான்மை சொந்தமாக இருக்கு. அப்போ நீ சாப்பிட்றது, நீ நெய்கிற துணியிலேருந்து, நீ சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, நீ காத்துற சுவாசிக்கிறதுலேருந்து, நீ குடிக்கிற தண்ணியிலேருந்து, அதெல்லாம் பெரும்பான்மை மக்களால் கொடுக்கப்படுறதா நீ உபயோகிக்கிற. அவனுக்கு நீ நன்றியாக இருக்கணுன்ற அவசியம் வேணும்ல உனக்கு. அந்த நன்றி உணர்ச்சி ஒரு வேணுமா இல்லையா? இப்போ நீ போய் 3 வேளை சாப்பிட்ற, 3 வேளை சாப்பாடு வந்து நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணுறிய? அவங்க விளைவித்ததா?
நான் அவங்கள குறை சொல்ல விரும்பல. அவர்களுக்கு குறைக்கிற அந்த குறைந்தபட்ச மரியாதையை எனக்கே நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க. என்னுடைய சகோதரன் ஒருத்தர் அடிச்சு கொல்லப்படுறப்ப ஏன் உங்க கண்டன குரல் வரல? சம்பந்தமே இல்லாம காசா புரோவருக்கு போய் மோடிஜி அவர்களை முன்னிலையவங்களாம் மானம் இருக்கான், ஈடம் கட்டவனுங்களே நம்ம எவ்வளவு கேள்வி கேட்கும். நம்ம நடுநிலை வகிக்கிறோம், வெளியுறவு கொள்கையில் நம்ம நடுநிலை வகிக்கிறோம்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். சம்பந்தமே இல்லாம இது ஒரு ப்ரோக்ராம். இப்ப பாருங்க, கம்முன்னு இருந்தானுங்க. இந்த விக்ஷித் பாரத் வந்து மகாத்மா காந்தி பேரை தூக்கிட்டாங்க. எங்களுக்கு கவலையா இருக்கு. அப்பா திருமாவா, அப்பா காங்கிரஸ் வெளியே செல்ல பிறந்தவா, அப்பா 2 கம்யூனிஸ்ட் வா, எல்லாரும் வாங்க ஒண்ணு கொடுங்க. இன்னைக்கு நம்ம போராட்டம் பண்ண போறோம். எதுக்கு? வழக்கம் போல மத்திய அரசியல் தான். ஏன் மகாத்மா காந்தி பேரை தூக்கிட்டாங்க. அட மானம் கெட்டவனே, மகாத்மா காந்தி மேல உனக்கு இவ்வளவு அபிப்பிராயம் இருந்தா தமிழ்நாட்டில் போட்டப்பட்ட திட்டங்கள்ல ஒரு திட்டம் மகாத்மா காந்தி பேர் வச்சிருக்கியா? அப்ப நீ மானம் கட்டவன் தானே. நான் சொல்றேன், நீ என்ன சொல்லணும்? நாங்கள் தமிழ்நாட்டில் 5 பெரிய திட்டங்கள் போட்டோம். அதுல 4 திட்டங்களுக்கு மகாத்மா காந்தி தேசப்பிதா பேர் வச்சோம். ஒண்ணுதான் கலைஞர் பேர் வச்சோம். அதனால நாங்க மகாத்மா காந்தி மேல அபிப்பிராயம் கொண்டவங்க. மகாத்மா காந்தி பேரை மோடிஜி அவர் எடுத்துட்டார், நாங்க போராட்டம் பண்ண போறோம் சொன்னா வரவேற்கலாம். மானம் கட்டவனே, கலைஞர் பேரும் நம்ம அண்ணா பேரை தவிர உனக்கு எவனா பேர் தெரியுமா? பெரியார். இந்த 3த்தையும் பிடிச்சிட்டு தானே தொங்குற. இன்னைக்கு கூட கள்ளக்குறிச்சியில் போய் கலைஞர் சிலைதான் திறக்கிற. ஊரா போய் திறந்து நிற்கிற. திறந்து என்ன ஆக போகுது? என்ன ஆக போகுது திறந்து? கேட்பாங்களா கேள்வி? அப்ப என்ன இந்த விஷயத்துல எதுக்கு இங்க பதிவு செய்ய விரும்புறேன்னா, இங்க இருக்கக்கூடிய உங்களுடைய தலைவர்களை மட்டுமே நீ பெரும்பான்மையா எல்லா இடத்துலையும் காட்டிட்டு, அது கூட நம்மளுடைய கவர்னர் ஒரு கேள்வியில் எழுப்பியிருந்தார். தமிழ்நாட்டில் 18 இருக்கைகள் கொண்ட பல்கலைக்கழகம் இருக்கு. அந்த 18ல பாரதியாருக்கு ஒரு இருக்கை கிடையாது. அந்த பல்கலைக்கழகத்துல 15 திராவிட தலைவர்களுடைய இருக்கைகள் தான் இருக்கு. அதுல 2 கலைஞர் பேர்ல இருக்கு. எப்படி கேட்டா, எங்க வந்து மகாத்மா காந்தி பேரை எடுத்துட்டாங்க, எங்களால முடியல, தூங்க முடியல, தேசப்பிதா பேரை எடுத்துட்டாங்க, அதனால எங்களால தூங்க முடியல. சரி ரைட்டு, நீ தேர்தல் மேனிஃபெஸ்டோல என்ன கொடுத்த? நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அன்றைக்கு அந்த திட்டத்துக்கு பேருது மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். ஆட்சிக்கு வந்தா 100 நாள் தான் மோடி அரசாங்கம் கொடுக்குறது, நாங்க 150 நாள் கொடுப்போம். 50 நாள் என்ன பண்ணுவோம்? நாங்களே ஃபண்டு கொடுப்போம், நாங்களே வேலை கொடுப்போம். எங்கயா பண்ண? 4.5 வருஷம் ஆட்சி முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது, ஏன்னா 50 நாள் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டியா? அப்ப நீங்க கொடுத்த வாக்குறுதியிலே அவ்வளவு பெரிய ஓட்டையை வச்சுக்கிட்டு நீ பொது வழியில் வந்து மோடிஜி அரசாங்கத்தை பத்தி குறை சொல்றது உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ என்ன பண்ணோம்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 150 நாள் வேலை வாய்ப்பு தரோன்னு சொன்னோம்ல, தந்துட்டோம். ஒவ்வொரு முறை மோடி அரசாங்கம் 100 நாள் கொடுத்தது, நாங்க 50 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். இதோ இருக்கு டேட்டா, குடியா நீ ப்ரோக்ராம், நீ வந்து போராட்டம் பண்ண, நான் வந்து நிக்கிறேன். எதுவுமே இவர் பண்ண மாட்டாராம். அவங்க தெளிவா வந்து விக்ஷித் பாரத்னு 1947 வல்லரசா போறதுக்கான திட்டங்கள் பேரை மாற்றி அமைக்கிறத ஜி ராம்ஜின்னு வச்சிருக்காங்க. இதுல என்ன இருக்கு? ஜி ராம்ஜின்னு திட்டத்துல பேர் வச்சா என்ன? மகாத்மா காந்தியுடைய பேரு எப்போ வரைக்கப்பட்டது? மன்மோகன் சிங் அவர்கள் இந்த திட்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றப்ப வெறும் ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் தான். 4 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் வரப்பதான் மகாத்மா காந்தி அவர் ஜாயின் பண்றாங்க. அது வரையும் கிடையாது. வரலாறு எடுத்து பார்க்க சொல்லுங்க, புரியல போய் படிக்க சொல்லுங்க. இடையில வந்து எலெக்ஷன் வந்தோன்னா மகாத்மா காந்தின்னு சொல்லி காந்திக்கு ஒரு பேரை சொல்லி போடுறாங்க. இப்போ ஜவஹர் வேலை வாய்ப்பு திட்டம் இருந்துச்சுல, காங்கிரஸ் ஜவஹர் நேரு வேலை வாய்ப்பு திட்டம் இருந்துச்சுல, அந்த திட்டத்தின் பேரை மாத்தினாங்க தெரியுமா? அப்போ திமுக போராட்டம் பண்ணனா? ஜவஹர் நேரு வேலை வாய்ப்பு திட்டம்னு ஒரு திட்டம் இருந்துச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, காங்கிரஸ் பீரியட்ல இருந்துச்சு. காங்கிரஸ் கவர்மெண்டே அது மாத்திச்சு. ராஜீவ் காந்தி மாத்தினார். அது ஏன் மாத்தினாருன்னு அவருக்கு தான் தெரியும். அந்த திட்டத்தை எடுத்தீங்க திமுக. நேரு வந்து நம்ம நாட்டுடைய ஃபர்ஸ்ட் பிரதமராக இருந்தால் அவர் பேரை மாத்திட்டீங்க, நாங்கள் இன்னைக்கு சாப்பிட மாட்டோம், உண்ணாவிரதம் இருந்தியா நீ? இங்க இருக்கக்கூடிய கூட்டணி அடிமை கட்சிகள்லாம் நீ சொல் பேச்சு கேட்டு ஆடுறாங்க. நீ கொடுக்குற பணத்துக்காக, நீ கொடுக்குற அந்த 15 கோடி 20 கோடிக்காக உன் பேச்சை கேட்டு ஆடிட்டு தான் இம்ப்ளீச்மெண்ட்ல கையெழுத்து போட்டு இன்னைக்கு இந்து விரோதமாக அவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு ஓட்டுக்கு போக திருமாவளவன் போய் நின்று இப்போ வேலை தூக்குறாரு. அவரு வந்துருச்சுல, இப்போ எலெக்ஷன் வந்துச்சுல, வேலை தூக்குவானுங்க. சொன்னதான் ஞாபகப்படுத்த விடுறான். இந்துக்கள் ஓட்டு வேணும்னா இவனுங்க பழனிக்கு காவடி எடுப்பாங்க. போன வாட்டி கருப்பர் கூட்டத்தை வச்சு நம்ம முருகன், எங்களுடைய அன்னைக்கு முன்னாள் மாநிலத்தில் முருகன் வேலை தூக்கணும்னா எல்லா மேடையிலும் வேலு, கலைஞர் இவர் ஸ்டாலின் வேலு, இவர் நம்ம உதயநிதி வேலு, எல்லாம் வேலு வேலு வேலு. அதுக்கப்புறம் அப்படியே மாறிடுவானுங்க. அதுதான் முன்னாடி இப்போ ஆரம்ப பதிவில் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். இங்கே இந்துக்கு கிறிஸ்தவ பண்டிகைகளுக்கு வந்து செல்லுகிற நீங்கள், இஸ்லாமிய பண்டிகைக்கு செல்லுகிற நீங்கள், இந்து பண்டிகைகளுக்கு புகை வருதுன்னு சொல்லி அதை வந்து விமர்சித்த நீங்கள் ஏன் இப்படி செயல்படுகிறீர்கள்ன்றது கேள்வியை முதலில் அவருடைய மனைவி எழுப்ப வேண்டும், அவருடைய மகள் எழுப்ப வேண்டும், அவருடைய மருமகன் எழுப்ப வேண்டும். வீட்டுக்குள்ளேயே உங்களால் திருத்தம் இல்லை. வீட்டுக்குள்ளே உங்கள் கொள்கை கேட்டால் அவங்க கொள்கை அவங்களோட, எங்கள் கொள்கை என்னோட. அப்போ வந்து நான் மாண்புமிகு உதயநிதி மாண்புமிகு முதலமைச்சருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் வந்து திரு ஸ்டாலின் அவருக்கு திருநூறு வச்சு அழிச்சிருவார். அவரு திருமாவளவன் அழிச்சார்ல மேலே திருப்பரங்குன்றத்தில். ரொம்ப நேரம் இருந்துச்சு, செல்ஃபி எடுக்கிறப்ப என் ஃபேஸ்லாம் அழகாக இருக்கணும்
அதனால நான் அழிச்சிட்டேன் விட்டார்ல ஒரு பிட்டு. எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சோமா இல்லையா? எதுக்கே நீ அழிக்கிற? மலை மேலேருந்து கீழே வரதுக்குள்ளே கூட உனக்கு திருநூறு உறுத்தலாக இருக்குது. சிதம்பரம் கோயிலில் முதல் மரியாதை பண்ணுறப்ப குங்குமத்தை வந்து மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருக்கிறார், தேவர் ஜெயந்தியில் திருநூறு கொடுத்து அதை அழிச்சிட்டு கீழே கொட்டுறாரு. இது வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து சத்திய பிரமாணம் என்ன பண்ணீங்க? பதவி பாதுகாப்பு பிரமாணம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் எல்லா மதத்தினருக்கும், எல்லா ஜாதிக்கும், எல்லா இனத்திற்கும் பொதுவானவன், பொதுவாக இருப்பேன். அப்படின்னா எல்லாத்துக்கும் நீ வாழ்த்து சொல்லணும்ல. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கல, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லு. உன்னுடைய ஆத்தரைஸ் டிவியில் விடுமுறை தினத்தை விட்டுன்னு சொல்லணும். இந்துக்கள் மேலே உனக்கு எவ்வளோ வெறுப்பு, இந்துக்களுக்கு மேலே எவ்வளோ வெறுப்பு இருக்கிற அந்த ஒற்றை வரி உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? அந்த ஒற்றை வரி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு முடிஞ்சு போச்சு, தீபாவளி திருநாளை முன்னிட்டு முடிஞ்சு போச்சு, விடுமுறை தினத்தை முன்னிட்டுனா அப்போ திமிரு தானே, அதிகார திமிரு தானே உனக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் அந்த டிவியை புறக்கணிக்கணுமா இல்லையா? என்னுடைய உணர்வுக்கு நீ உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? உணர்வுக்கு மதிப்பளி. நீ திராவிட சித்தாந்தத்தை சேர்ந்தவ. எல்லாருடைய வீட்டில் இருக்கக்கூடிய தாலியெல்லாம் வீரமணி அறுக்கிறார்ல, அவன் பொண்டாட்டி தாலி முதல்ல அறுக்க வேண்டியதானே? நான் கேட்டேன்ல, நீ முதல்ல நீ தானே சொன்ன பெரியார் வந்து அடிமைச்சங்கிலி தாலின்னு சொன்னார்ல, அவரோட மனைவி மேலே ஏற்றி தாலியை ஃபர்ஸ்ட் நீ தானே இருக்கணும். நீ தலைவன் செஞ்சால் நான் தொண்டை செய்வேன். இவர் தெரியாது. இந்த மாதிரி நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட சிந்தனை நோக்கி வருதுன்னா ஏன் தாலி கட்டினாரு? அறுப்பாரா? இந்த கேள்வி கேட்கறது எனக்கு அச்சமாக இருக்குது. சொல்ல தவறாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க. நான் கொள்கை ரீதியாக கேட்குறேன். பண்ணுவாரா அதை? அப்போ இது யாருக்கு அட்வைஸ் சொல்ல விரும்புகிறார் அவர்? உங்களுடைய உணர்வுக்கு நீங்கள் மதிப்பளிக்கிற மாதிரி மற்றொரு என்னுடைய உணர்வுக்கு நீங்கள் மதிப்பளிக்கணும்ல. ஏதோ ஒரு ஊரில் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு ஏதோ ஒருத்தன் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா நீங்கள் முந்திரி கூட்டத்தனமாக முதல்ல எக்ஸ்ட்ரா பதிவு பண்ணுறீங்களே, சிறுபான்மைக்கு பாதுகாப்பற்ற நாடாக இந்தியா இருக்குன்னு சொல்லி பதிவு பண்ணுறியே. அங்கே செத்து நிற்கிறான் டெய்லி இந்துக்கள், பங்களாதேஷில் செத்துட்டு இருக்கான். ஒரு கண்டனம் தெரிவிச்சியா நீ? கேள்வி கேட்போம்ல. எவ்வளோ பெரிய ஒரு அவமரியாதை, அசிங்கமான ஒரு விஷயத்தை இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு முன்னெடுக்குது. இது வந்து சாதாரண மனதில் இருந்து வரணுங்க. அவன் இந்து கூட பார்க்க, அவர் மனிதனை பார்க்க மாட்டியா நீ? அவன் ஒரு மனுஷன் தானே. இருக்கிறதுல சித்திரவதை பண்ணி ஒருத்தனை கொண்டு தொங்க விடுறாங்க. முசோலினி மாதிரி, ஹிட்லர் மாதிரி தொங்க விட்டுருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய அதிகார அத்துமீறல் அது. கண்டனம் தெரிவிக்கணுமா இல்லையா நீ? நேபாளில் நமக்கு ஒரு பிரச்சனை இருப்ப கண்டனம் தெரிவிக்கணுமா இல்லையா? எங்கேயுமே நான் எதையுமே தெரிவிக்க மாட்டேன். இந்தியாவில் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஏதோ ஒரு அரலூசி, ஏதோ ஒரு சிறுபான்மைக்கு இது எதிரான ஒரு விஷயத்தை, ஒரு மாட்டுக்கறியை பிடிச்சிட்டான், இதை பண்ணிட்டானா இது பெரிய பூதாகரமாக இங்கே காட்டுறது. இந்த அரசாங்கம் வந்து இஸ்லாமிக்கு எதிராக செயல்படுது. அட முட்டா பசங்களா, உலகத்திலே அதிகமான இஸ்லாமியர் இருக்கிற நாடு நம்ம இந்தியா. 15 கோடி பேர் இருக்காங்க. உலகத்திலே இஸ்லாமிய சேஃபா இருக்கிற நாடு நம்ம இந்தியா. உலகத்திலே அதிகமான விருதுகள் மோடிஜி அவர்கள் கொடுத்தது எல்லாம் இஸ்லாமிய கண்ட்ரிஸ். மோடிஜி வாங்கின விருதுகள்ல 80% இஸ்லாம் கண்ட்ரி. இன்னி கூட புரோனில் போய் வேண்டாரு, ஓமன்ல வாங்கினார். எல்லாமே இஸ்லாம் கண்ட்ரியில் தான் வாங்குறாரு. துபாயில் இது கிருஷ்ணர் கோயில் திறக்கிறாருங்க. துபாயில் இஸ்லாமிய கண்ட்ரியில் இந்து கோயில் திறக்கப்படுதுங்க. அந்த அளவு வெளியுறவு கொள்கைகள் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இவனுங்க இதை வச்சு குளிர் காஞ்சிக்கினே இருக்காங்க. இந்த குளிருக்கு அருமையாக வெப்பத்தை திரு விஜய் எடுத்து வந்து விட்டார். அந்த வெப்பம் தான் சிறுபான்மையர் ஓட்டுக்கான ஹாட் கேக். அந்த ஹாட் கேக்கை அப்படியே 8% அவர் ஓட்டின்னு போனார்னா, இவங்க வந்து தேர்தல் ஆரம்பித்தோன்னு போடுறாங்கல்ல 12% ஸ்ட்ரைட்டாக விழுந்துச்சு. அப்பா நாங்கள் தான் சிறுபான்மைக்கு ஆதரவானவர்கள், போடுங்கப்பா. இவனுங்களே எல்லாம் போடுவாங்க. எங்களுடைய ஃபாஸ்டர் சொல்லிட்டார், நாங்கள் சர்ச்சுக்கு போனோம், ஃபாஸ்டர் சொல்லிட்டாரு, திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும். கிறிஸ்தவ பெருமக்களே, என் அபிமானவர்களே, இயேசுவின் குழந்தைகளே, இந்த முறை நாம் திமுகவுக்கு தான் வாக்களிக்க வேண்டும். ஃபாஸ்டர் சொல்கிறத கேளுனா, எதுவும் ஃபாஸ்டர் சொல்கிறத நாங்கள் கேட்போம். ஃபாதர் வீட்டில் ஃபாதர் சொல்கிறத கேட்க மாட்டோம். சர்ச்சு ஃபாஸ்டர் சொல்லிட்டார். இவர் நம்ம ராஜேஷ்குமார் தான் போகணும்னு சொல்லியிருக்காரு, நம்மளுடைய விஜய் வசந்த் தான் போகணும்னு சொல்லிட்டார். ஃபாதர் சொல்ல மீச்ச மாட்டோம். ரைட்டு, ஜமாத்தில் சொல்லிட்டாங்க. தலைவர் உங்களை எனக்கு பிடிக்கும், நீங்கள் நல்லவர் தான், ஆனால் ஜமாத்து குத்தியும் நாங்கள் மீற மாட்டோம் தலைவர். உத்தரவு போட்டால் மீற மாட்டோம். உங்களுக்கு பிடிக்கும், மீற மாட்டோம். இருக்கானா? இப்போ இந்த மாதிரிலாம் இவங்க சொன்னால் மதச்சார்பற்றது. நம்மளுடைய இந்துக்களுக்கான தலைவர் சொல்லணும் மதம். நம்மளுடைய மத தலைவர் யாருன்னா இந்துக்களுக்கு ஓட்டளிங்கன்னு சொல்லி நம்மளோட பீடாதிபதிகளோ மடாதிபதிகளோ இங்கே இருக்கக்கூடிய மதுரை ஆதீனமோ சம்மந்தப்பட்ட ஆள் சொன்னால் இது மதச்சார்பற்ற அரசாங்கத்துக்கு எதிராக இவர் செயல்படுகிறார். ஏண்டா ஜமாத்தில் சொன்னால் அது வந்து மதச்சார்பு. கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க பாசர்லாம் சொன்னால் அது மதச்சார்பு. எங்களுடைய மடாதிபதிகள், எங்களுடைய பீதாதிபதிகள், எங்களுடைய ஆச்சாரியர்கள், எங்களுடைய மடம் வைத்திருக்கக்கூடிய இந்துக்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சொன்னால் அது ஒன்றே மதச்சார்பற்ற நாட்டில் மதத்தை புகுத்துறாங்க. அதே நீ அது இவருக்கு மட்டும் புகுல, நாங்கள் சொன்னால் மட்டும் புகுத்துறாங்க. இது என்ன கூத்து? இப்போ நீங்கள் பெங்களூர் எடுத்திங்கன்னா ஒக்குலிய சமுதாயத்துக்குன்னு ஒரு மடம் இருக்குது, கவுடாஸ்க்கு ஒரு மடம் இருக்குல்ல. அந்தந்த மடத்தின் தலைவர்கள் தான் அங்கே வெற்றியை தீர்மானம் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய யூனிட்டி
அங்கே இருக்க இந்துக்கள் யூனிட்டியாக இருக்காங்க. இங்கே நமக்கு சைவ தீர்த்த மடங்கள் எத்தனையோ மடங்கள் இருக்குது. திருவாடுதுறை ஆதீன மடத்துலேருந்து மதுரை ஆதீன மடத்துலேருந்து எவ்வளோ மடங்கள் இருந்து அவர்கள் பொது வழியில் என்ன சொன்னால் உடனே இந்த செக்கை எது வைக்கிறாங்க, நீங்கள் அந்த மாதிரி செய்யக்கூடாது, பட்டின பிரவேசம்லாம் உங்களை தூக்கிட்டு போவாங்க, அனுமதிக்க மாட்டோம். பட்டின பிரவேசம் இவங்க ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம பெரிய குரல் கொடுத்தா மறுபடியும் நடக்குது. ஜமாத்துள்ள இவங்க போக மாட்டாங்க, கிறிஸ்தவத்தில் ஒரு தேவாலயங்களுள்ள போக மாட்டாங்க, நம்மளுடைய ஆதீன மடங்கள் உள்ள போவானுங்க. நீ பட்டின பிரவேசம் பண்ணக்கூடாது, அது எங்களுக்கு ஆகமே, எங்களுடைய விதிகளுக்கு. யோ அங்கே என்னென்ன பண்ணுறாங்க அதை போய் பாரியா, நாங்கள் பண்ண மாட்டோம். யோ நீ இந்துக்கள் காசு எடுத்துக்கு நீ அவங்களுக்கு ஹஜ்ஜி பயணை போகிறதுக்கு மாளிகை கட்டுறிய, மானம் கட்டவனே, வக்குல தான் ஊருப்பட்ட சொத்து இருக்குது, ஊருப்பட்ட இடம் இருக்குது, அதில் கட்ட வேண்டியதானடா. எதுக்குள்ள ஏன் துட்டு எடுத்துன்னு போய் ஏன் இடத்துல கட்டுற? இப்போ வக்குல பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்து சகோதரர் நம்மளே கட்டி தருவோம். இன்றைக்கி இராணுவத்துக்கு அழுத்தபடியா, ரயில்வேக்கு அழுத்தபடியா அதிகமான இடங்கள் யார்ட்டு இருக்குது? வக்பில் தானே இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக அவ்வளோ வக்பு இடம் இருக்குது, சென்னையில் அவ்வளோ இடம் இருக்குது. அந்த இடம்லாம் கிடையாது தான், ஓபிசி இடத்துல மட்டும்தான் நாங்கள் கட்டுவோமா. கட்டுறாரு, நீங்கள் நங்கநல்லூரில் கட்டுறான், அதுக்கு அப்ரூவல் கிடைக்குமான்னு தெரில, அங்கே ஃப்ளைட்டு கிட்ட இருக்குனால நங்கநல்லூரில் கட்டுறாங்க. சரி, அந்த பணத்தினாச்சும் இஸ்லாமிய சகோதரர் எடுத்து வசூல் பண்ணுறாங்க, அப்படி எடுத்து வசூல் பண்ணி கட்டுறாங்க. அதுவும் இல்லை, இந்துக்களுடைய பணம். நம்ம வந்து சகிப்புத்தன்மை உடையவர்கள், நம்ம சகிப்புத்தன்மை உடையவர் சொல்ல மாட்டோம்னா இந்துக்கள் இழிச்ச வாயர்கள், சகிப்புத்தன்மை இழிச்ச வாயர்கள். நம்ம கேள்வி எழுப்புறோமா இல்லையா? உங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்ல நான் தரேன் பணம், உங்ககிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குது, கோடிக்கணக்கான லேண்ட் இருக்குது. என் இந்து சகோதரர்கள் இல்லாத லேண்டு வந்துட்டு இருக்கு, அருள்த்திருவிழா இல்லாத லேண்டு வந்துட்டு இருக்கு, 3வது பெரிய லேண்ட் ஹோல்டர் நீ. அப்போ அது ஒரு இடத்துல கட்டாமல் அதுவும் இந்துக்களுடைய இடத்த வாங்கி நீ கட்டுற அப்படின்னா இது எவ்வளோ பெரிய இந்துக்களுக்கு விரோதமான இந்த அரசாங்கம். சிறுபான்மையர் ஓட்டுக்கு ஆசைப்பட்டு திமுக அரசாங்கம் பெரும்பான்மை ஓட்டை இழக்க போகிறது. திருப்பரங்குன்றம் பெரிய சாட்சி, வலி இருக்கு. இன்னைக்கு பூர்ணச்சந்திரன் செத்து கிடந்தான போய் எட்டி பார்த்தியா? பங்களாதேஷ்னாச்சு இந்த ஒரு நாட்டோடைய பிரச்சனை, உன்னுடைய சக மனிதன் செத்து கிடக்குறாங்க, எழுதி வச்சு வாட்ஸ்அப்பில் போடுறாங்க. கடவுள் இல்லைன்னு சொன்ன பெரியார் முன்னாடி சாவுறேன், கடவுள் இருக்காருன்னு சொல்கிறேன்னு சொல்லி செத்து போனானே. போனிய கலாச்சாரத்துக்கு முதல்ல போய் 10 லட்சம் கொடுக்குற, கரூரில் செத்தவனுக்கு முதல்ல நைட்டாக ஷாட்டில் ஃப்ளைட் பிடிச்சிட்டு போய் நிற்கிற, துபாய் போனவன் கேன்சல் பண்ணிட்டு வந்து கரூரில் நிற்கிறான். உன் சக மனிதன் உன்னுடைய திமுக குடும்பத்தை சேர்ந்தவன் ஒரு கடவுள் நீங்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்றுனதுக்காக செத்துருக்கான. எந்த திராவிட கட்சியை சேர்ந்து வாங்க போனான்? யாருங்க போனா? என்ன உதவி கொடுத்துச்சு இந்த அரசாங்கம்? இன்னி வரையும் உதவி கொடுக்கல தெரியுமா? இன்னைக்கு வரையும் உதவி கொடுக்கல. 10 லட்ச ரூபா ஒரு பிரைவேட் கம்பெனி கொடுத்துருக்கு. நம்ம இந்து சகோதரர்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து பெரிய பெரிய அமௌண்ட் கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். தமிழக அரசின் உதவி பணம் இன்னும் செல்லவில்லை. தமிழக அரசின் சேர்ந்த அதிகாரிகள் இன்னும் இங்கே போய் எட்டி கூட பார்க்கல. அப்போ இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிரான அரசாங்கம் தானமா? மாற்று இல்லை, கிளியர் கட்டா தெரியுதா இல்லையா? அவன் தீபத்தூணுக்காக செத்தானோ, எதுக்கு செத்தானோ, செத்துட்டான்ல. மரியாதை நிமித்தமாக நீங்கள் நாட்டுடைய முதலமைச்சர்ல, பக்கத்து வீட்டுக்கார கிறிஸ்தவனுக்கு எப்படி உங்களுடைய வாக்கு வங்கியோ, அது பக்கத்து வீட்டுக்கார இஸ்லாமியர் சகோதரர் எப்படி உங்களுக்கு வாக்கு வங்கியோ, அந்த இந்து உங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி தானே. உதயநிதி போய் நிற்கணுமா இல்லையா? உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கோங்க, தெரியாமல் ஆயிடுச்சு, இது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு, நாங்கள் இனிமேல் இது பார்த்துக்குறோம், உங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்யணும், கை கொடுத்தீங்களா? அப்போ இந்த அரசாங்கம் இந்துக்கு எதிராக செயல்படுகிறது. அங்கே பூர்ணச்சந்திரன் வீட்டுக்கு போயிட்டா விஜயோடைய ஹாட் கேக்கில் இன்னொரு கேக்கையும் தூக்கிட்டு போடுவார். அங்கே போயிட்டா இந்துக்களுக்கு ஆதரவான கட்சின்னு சேர்ந்தால் சிறுபான்மையோர் ஹாட் கேக்கு போயிடும். இந்த சிறுபான்மையருடைய ஓட் பேங்க் நோக்கி இந்த திமுக நகர்கிறது. அந்த சிறுபான்மையர் ஓட் பேங்குக்கு தான் விஜய் அரண்மனையில், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அரண்மனை சர்ச்சில் நடந்த ஃபங்க்ஷனில் பெரிய ஆப்பை வச்சு இன்னைக்கு திமுகவுடைய ஓட் ஷேர்லேருந்து ஒரு 8% ஓட்டை உருவி கொண்டு சென்று விட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரில. அங்கே சேவர் பாபா அலோலியான்னு கத்துறாரு, போனி ஆகலை. இங்கே நானும் கிறிஸ்தவன் தான், என் மனைவி கிருத்திகாவும் கிறிஸ்தவர், நானும் கிறிஸ்தவன், எல்லாரும் சொல்லுங்க அலோலியா அப்படி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க அலோலியா அப்படின்னீங்க. அதெல்லாம் பேகாமா ஆதரவாக இருக்கவனுக்கு ஓட்டு போடுவானா? அவனுடைய தலைவனே அந்த இனத்திலிருந்து வந்தானா அவனுக்கு ஓட்டு போடுவானா? நீ என்ன சொல்கிற? திமுக நாங்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு ஆதரவானவர், சரி நம்புகிறோம், நான் கிறிஸ்தவனே வந்துட்டேன், நீ தான் என் தலைவர். இயேசுவை கும்பிட்றவனை ஓட்டு போடுவானா? இயேசுவே வந்துட்டார்னா இயேசுக்கு ஓட்டு போடுவானா? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்களா இயேசுவை கும்பிட்றோம், நீங்கள் இயேசுவை கும்பிட்றோம், இயேசு இருக்கார், அல்லாஹ் இருக்கார், பிள்ளையார் இல்லை, சிவன் இல்லை, முருகர் இல்லை, இயேசு இருக்கார், அல்லாஹ் இருக்கார், வேற எதனா இந்து தெய்வம் இல்லவே இல்லை, மூட நம்பிக்கை, கடவுளை கும்பிட்ற முட்டாள், இயேசு இருக்கார், அல்லாஹ் இருக்கார். இப்போ விஜய் வந்துட்டாரே, இயேசுவே வந்துட்டாரே, அவரே ரட்சிக்க வந்துட்டாரே. அப்போ திமுக கொஞ்சம் ஓரமான வேடிக்கை பார்ப்பா, நாங்கள் அண்ணனுக்கே போட்டுக்கிறோம், முடிஞ்சிச்சா மேட்ரு. இதுதான் இப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு பேதி கலக்கத்தை திமுகவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.